Hello all. In today's session, we are going to see object relationship attributes and the methods. Okay, so many objects will be there. Okay, correct. நம்மளுக்கே தெரியும் ஒரு கிளாஸுக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள what are the relationships are there and what are the attributes we are using in our system and what are the methods. Attributes and methods is something but data member and the member function. Okay, so these are the things only we are going to see. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தாலே அங்கே வந்து நம்மளுக்கு வந்து அசோசியேஷன்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸும் வரும். ஓகே, சப் கிளாஸு சூப்பர் கிளாஸு இதுவும் வரும் நம்மளுக்கு. ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மெத்தட்ஸ் தென் attributes, that is a separate topic, will be seen. Okay, let's start. Okay, in an object oriented environment they are saying object takes an active role in the system. Yes, என்னதான் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணுறோம், மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஜாவாலே பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து எல்லா கிளாஸுக்குமே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அப்போனா ஆப்ஜெக்ட் active role in the system. Okay, object do not exist in the isolation. ஓகேவா, தனியாக இருக்காது, எப்பயுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் வித் அதர் திங். ஸோ நாம் என்ன பண்ணோம், நம்ம ஜாவாவில் வந்து நம்ம என்ன பண்ணோம், டாட் ஆப்ரேட்டர் வச்சு ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்ட்ராக்ட் வித் ஈச் அதரில் தான் இருக்கும் ஆப்ஜெக்ட் எப்பயுமே. ஓகேவா, ஸோ indeed these interaction relationship are the application. All objects stands a relationship to other on whom they rely for service and the control. எதுக்கு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்குன்னா ஃபார் தி சர்வீஸ். ஓகேவா, எனி சர்வீஸ் கெட் பண்ணுறதுக்கும் எனி சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் வந்து தே வில் ஹாவ் தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து அசோசியேஷன், செகண்ட் ஒன் இஸ் தி சூப்பர் கிளாஸு, தேர்ட் ஒன் இஸ் தி அக்ரிகேஷன் அண்ட் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அசோசியேஷனா ஹவு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் தி அனதர் ஆப்ஜெக்ட், அதுதான் நம்ம பார்ப்போம். ஓகே, சூப்பர் அண்ட் சப்ஸ்ட்ரக்சர் இது வந்து நம்ம ஹைராக்கின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அது எப்படி வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்டை வச்சுட்டு எப்படி நம்ம சூப்பர் கிளாஸாகவும் சப் கிளாஸாகவும் ஆர்கனைஸ் பண்ணுறோன்றது தான் வந்து நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்ப்போம். ஓகே, and in aggregation and a part of structure what is the composition of the complex class, அந்த இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணாலே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்லி வந்து எப்படி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வித்தின் அனதர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இன்டெப்த் வந்து we are going to see. ஓகே, இதோட ஜென்ரலி ஸ்பீக்கிங் இந்த ரிலேஷன்ஷிப் அமௌங் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அசோசியேஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்னென்னா, கஸ்டமர் வந்து ஒரு சூப் ஆர்டர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆர்டர் அண்ட் அசோசியேஷன் பிட்வீன் கஸ்டமரும் பிட்வீன் தி கஸ்டமர் அண்ட் தி சூப் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ ஆர்டர் இஸ் வி என்னது அப்படின்னா கஸ்டமருக்கும் அந்த சூப் ஆர்டர் ஆப்ஜெக்டாக எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் வந்து ஆர்டர் தான் வந்து அசோசியேஷனாக இருக்குது. புரியுதா, இப்போ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸ்டார்ட் வித் தி அசோசியேஷன். Association represents a physical or conceptual connection between 2 or more objects. ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் கூட கனெக்ட் ஆகுது, இல்லை 2 or more objects வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் if an object has the responsibility for telling another object that a credit card number is valid or not. 2 classes have an association. அப்போ வந்து 2 கிளாஸ் வந்து அசோசியேட் பண்ணி தான் ஆகணும். இது வேலிடா இல்லையான்றது வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கேட்கணும். அங்கே வெரிஃபை ஆகி தான் இவங்களுக்கு ரிப்ளை வரும் இல்லையா. அப்போ 2 ஆப்ஜெக்ட் வந்து ஷுட் பி அசோசியேட் வித் ஈச் அதர். ஓகே, ஸோ we learned that the binary association was shown as a line connect. பைனரினா ஜஸ்ட் சாலிட் லைன் கனெக்ட் ஆகும். டர்னரி அண்ட் ஹை ஆர்டர் அசோசியேஷன் is shown in the diagram connecting to class symbol by lines and association name is written above and below சொல்றாங்க. Okay, association name can be omitted if the relationship is obvious. In some cases we will want to provide name for the role played by the individual classes making up the relationship. ஓகேவா, அந்த மாதிரி நேமும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ரோல் நேம் ஆன் தி சைட் க்ளாஸர் டு ஈச் கிளாஸ் டிஸ்கிரைப்ஸ் தி ரோல் தட் கிளாஸ் பிளேஸ் ரிலேட்டிவ் டு தி கிளாஸ் அதர் எண்ட். இங்கே ரோல் ஆஃப் ஏ ரோல் ஆஃப் பின்னு கொடுக்குறாங்களே அதை சொல்கிறாங்க. ரோல் நேம் ஆன் தி சைடு க்ளோசர் ஆஃப் ஈச் கிளாஸ் டிஸ்கிரைப்ஸ் தி ரோல் தட் கிளாஸ் பிளேஸ் ரிலேட்டிவ் டு தி கிளாஸ் அட் தி அதர் எண்ட் ஆஃப் தி லைன் அண்ட் தி வைஸ் வெர்சா. சரியா, ஸோ இந்த டயக்ராம் போட்டுட்டு அது அண்டர் தட் வந்து ஹேவ் டு ரைட் தி எக்ஸ்பிளனேஷன். ரைட், ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க பாருங்க, ஜான் கென். ஓகே, இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேரண்ட் ஆஃப் ஜான் இஸ் தி பேரண்ட் ஆஃப் யார், கென். ஓகேவா, அப்போ ரிலேஷன்ஷிப். ஓகேவா, சன்னு ஃபாதர்னு கொடுத்துட்டாங்க கீழே. சரியா,
நெக்ஸ்ட் இப்போ ஓகே நம்ம அசோசியேஷன் சொல்கிறோம், ஆப்ஜெக்ட் அனதர் ஆப்ஜெக்ட் வித் அசோசியேட்னு பார்த்தோம். அந்த மாதிரி அசோசியேஷன்லாம் வந்து ஒரு சிஸ்டமில் கிளாஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம அசோசியேஷன் ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா? அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத சி. Identifying association begins by analyzing the interaction between classes. Okay. After all, any dependency relation between two or more class இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அசோசியேஷன். ஒரு கிளாஸ் வந்து it has to be depend on another class to get some detail அப்படின்னா நம்ம அது வந்து அசோசியேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு அசோசியேஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ பிரிக்ஸ் வில்கர்சன் அண்ட் வியோனர் ப்ரொவைட்ஸ் தி ஃபாலோயிங் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலும் நம்மளுக்கு அசோசியேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னன்னு பார்ப்போம். இஸ் தி கிளாஸ் கேப்பபிள் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் தி ரெக்வயர்ட் டாஸ்க் பை இட்செல்ஃப்? If not, what does it need? From what other class can it require? What it needs? இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாலும் இதுலேருந்து வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து அசோசியேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஓகே, அதோட கைட்லைன்ஸ் என்ன, எப்படிலாம் நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணோம், அதுக்கு வந்து சில கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபெண்டன்சி பிட்வீன் டூ ஆர் மோர் கிளாஸ் அது வந்து நம்மளுக்கு அசோசியேஷனாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஒன் கிளாஸ் டு அனதர் அது வந்து நம்மளுக்கு அசோசியேஷன். இது ரெண்டு அக்கர் ஆச்சுனாலே நம்ம அசோசியேஷன் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் காமன் அசோசியேஷன் பேட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தோன்னா லொக்கேஷன் அசோசியேஷன், கம்யூனிகேஷன் அசோசியேஷன் இருக்குது. லொக்கேஷன் அசோசியேஷனா நெக்ஸ்ட் டு ஆர் பார்ட் ஆஃப் கண்டென்ட்னு சொல்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம். சூப் ஆப்ஜெக்ட்டு சீடர் சீஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் தி சூப். ஸோ சூப்பில் இவங்க வந்து சீஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? அது மாதிரி தி பார்ட் ஆஃப் த ரிலேஷன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் அசோசியேஷன் சொல்கிறாங்க. டாக் டு ஆர்டர் டூனா கஸ்டமர் பிளேசஸ் அண்ட் ஆர்டர் வித் தி ஆப்ரேட்டர் பர்சன். ஓகே, இது வந்து கம்யூனிகேஷன் அசோசியேஷன். இது வந்து லொக்கேஷன் அசோசியேஷன். ஓகேவா? Consider the soup object cheddar cheese. I don't know whether it's a shop name or the thing which they are adding, but it is a part of the soup ன்றதுனால I'm saying it. Okay. Okay, customer order பண்றாங்க. So under that, sorry, customer operator. So under that order தான் வந்து நம்மளுக்கு கிளாஸா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ அன்னெசரி அசோசியேஷன், இப்போ நிறைய வந்து கிளாஸ் தேவையில்லாமல் ஒன்று இன்டர் ரிலேட் ஆகும். அதை நம்ம அசோசியேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்போம் சம்டைம்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி அன்னெசரி அசோசியேஷன்லாம் வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அசோசியேஷன், டெர்னரி அசோசியேஷன், டைரக்ட் ஆக்ஷன் அசோசியேஷன் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ implementation association consists with implementation or design of the class within certain programming and development environment. Okay, but not relationship with the among this business objects இருக்காது. Okay, ternary na வந்து multiple among more than two classes. Complicate the representation when possible. Restate ternary association as the binary. இது ரொம்ப complicated இருக்கிறதுனால moreover we have to change it as the binary association. We have to change it. Okay, next directed action association can be defined in terms of other association. For example, grandparent of can be defined in terms of the parent of associationல கொடுத்துடலாம். ஓகேவா? டைரக்ட் ஆக்ஷன் அசோசியேஷனாக கொடுத்தலாம் இன்ஸ்டெட் ஆஃப் தி டைரக்ட் ஆர் டிரைவ்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே வந்து கிராண்ட் பேரண்ட் ஆஃப் கேன் பி டிஃபைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி பேரண்ட் ஆஃப் அசோசியேஷன். அந்த டேர்மில் வந்து கேன் பி மென்ஷன். அப்படி வந்து நம்ம அன்னெசரி அகெயின் லைன் போகும் இல்லையா? அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அசோசியேஷன்னா என்னது? இங்கே நம்ம நிறைய லைன்ஸ் ஜாயின் பண்ணுறோம்ல, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா இம்ப்ளிமெண்டேஷன் டெர்னரி பைனரியாக மாற்றணும். அதே மாதிரி டேரக்டரில் வந்து கிராண்ட் பேரண்ட் ஆஃப் இது எக்ஸாம்பிளாக இதே செய்யும். ஓகே, ரிடக்டண்ட்டாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்ன்றது இதே செய்யும். ஓகே, ஓகே, சி ஜான் கிராண்ட் பேரண்ட் ஆஃப் கென். ஜான் பேரண்ட் ஆஃப் பிரெயின், பேரண்ட் ஆஃப் கென். இந்த நடுவில் பிரெயின் இருக்காங்க இல்லையா? ஸோ அது டேரெக்டாக கென்னு கூட வந்து கிராண்ட் பேரண்ட் ஆஃப்னு போட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகிறது வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அசோசியேஷன் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் சப் கிளாஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, தி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி சூப்பர் சப் ரிலேஷன்ஷிப் அமோங் தி classes. For the most part, class is the part of the hierarchy of the classes. The top class is the most general one. Top class இருக்குமா, and from it எல்லாமே வந்து derive ஆகிட்டே வரும். ஓகேவா? லைக் இன்ஹெரிட்டன்ஸ், ஒன் will acquire the properties of another, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ super subclass relationship represents the inheritance relationship between the related classes, and the class hierarchy determines the lines. ஸோ அப்போ லைன் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்? இந்த மாதிரி மாடலில் வரும். ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் மாடலில் வரும் நம்மளுக்கு. ஓகேவா?
then class inheritance is useful for a number of reasons. For in some case we want to create a number of classes that are similar to all but a few characteristics. இந்த மாதிரி திங்கில் வந்து நம்ம வந்து சூப்பர் சப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து அக்வயர் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சப் கிளாஸ் ரிலேஷன்ஷிப் அதை வந்து நம்ம ஜெனரலைசேஷன் ஹையராக்கியும் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட கைட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாலே இன்ஹெரிட்டன்ஸ்னால டாப் டவுன் பாட்டம் அப் ரீயூசபிலிட்டி வந்துடும் நம்மளுக்கு கான்செப்ட் இருக்குதா. So following are the guidelines for identifying super sub relationship in an application. Look for the noun phrase composed of the various adjective in a class name. And often we can discover additional special cases. Avoid excessive refinements. Okay, for example, phone operator employee can be represented as a cook as well as a clerk or manager because they all have the similar behavior என்றதுனால ஸோ அவங்களை தனியாக வந்து குரூப் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாட்டம் அப். லுக் ஃபார் a class with similar attributes and method. in most cases அந்த மாதிரி திங் இருக்கிறதுலாம் நம்ம குரூப் பண்ணி பாட்டம்ல வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ரீயூசபிலிட்டி அகெயின் அண்ட் அகெயின் சேம் திங் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதை தனியாக வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணுறதுனால சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், சிங்கிள் inheritance, aggregation. Okay, ஏன்னா multiple inheritance, avoid excessive use of multiple inheritance. Okay, example பார்ப்போம். If the owner of the restaurant prefer the soups, we can replace multiple inheritance structure to define the owner operator class and inherits its attributes and method from both the owner and the operator classes. Okay, ஸோ ஓனர் ஆஃப் ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணுறாங்க, சூப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் டு டிஃபைன் ஓனர் ஆப்ரேட்டர் கிளாஸாகவும் தட் இன்ஹெரிட்ஸ் என்ன பண்ணலாம், ஆட்ரிபியூட்ஸ் வந்து இன்ஹெரிட்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க ஆட்ரிபியூட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அக்ரிகேஷன்லேருந்து வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஓனர் ஆப்ரேட்டர் அது ரெண்டு ஜாயின் பண்ணதான் ஓனர் ஆப்ரேட்டர் இல்லையா. ஸோ ஓனரில் இருக்கிறதையும் ஆப்ரேட்டர் இருக்கிறதையும் ஜாயின் பண்ணி ஓனர் ஆப்ரேட்டர்னு வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் எடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு a part of relationship, அதாவது aggregation. Okay, a part of relationship also called as aggregation represents situation where a class consists of several component class. ஒரு a class that is composed of other class வந்து do not behave same. Okay, அது வந்து இன்னொன்று வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் ஆகும். Okay, for example, car consists of many other classes, one of which is the radio. Okay, but a car does not behave like a radio. Okay, so two major property வந்து transitivity and antisymmetric அப்படின்னு சொல்றாங்க. Okay, transitivity na property where if A is a part of B, okay வா, A வந்து B part of B இருக்கு, B is a part of C இருக்கு, then A is a part of C இருக்கு. For example, carburetor is a part of the engine and the engine is a part of the car and therefore a carburetor is a part of the car. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த டிரான்சிட்டிவிட்டியாக இருக்குது. A, B, C, A is part of B, B is part of C and C is part of A or A is part of C இருக்கு இல்லையா, இது வந்து டிரான்சிட்டிவிட்டி. Antisymmetry, if A is part of B then B is not part of A. Engine is part of the car but the car is not part of the engine. ஓகேவா, இன்ஜின் வந்து காரில் ஒரே ஒரு பார்ட்டு, ஆனால் இன்ஜினில் கார் ஒரு பார்ட்டானா இல்லை, அது வந்து ஆன்டிசிமெட்ரி. ஓகே, எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த இடத்துல டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அப்படின்னா பார்ட் ஆஃபுக்கு வந்து பார்ட் ஆஃப் காம்போசிஷனுக்கு வந்து டைமண்ட் சிம்பிள் வந்து இந்த கார்னரில் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பேட்டர்ன் பார்ப்போம். அசம்பிளி கண்டெய்னர்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன். Assembly is constructed from its part and assembly part situated physically exit. அதாவது French onion soup is an assembly, okay, of onion, butter, flour, wine. அது consist of அது என்னென்னவோ அதை சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டெய்னர், ஹவுஸ் கேன் கன்சிடர் as a container for ஹவுஸில் என்ன இருக்கும், ஃபர்னிச்சர், அப்ளையன்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து கண்டெய்னர். ஆனால் அசம்பிளி வந்து பர்டிகுலர் ஆர்டர், இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து அதை போடணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கண்டெய்னர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர், அப்ளையன்ஸ் பிலாங்ஸ் டு தி ஹவுஸ். ஃபுட்பால் டீம்னா பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். அது கலெக்ஷன் மெம்பர்ஸ். ஓகே, a player is a group of team which belongs to the football team. Okay, okay, next the class responsibility, then identifying attributes and the methods. Okay, so okay, identifying attributes and methods is like finding classes தான். ஓகேவா, ஸோ கிளாஸ் ஃபைண்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அதோட ஆட்ரிபியூட்டை மெத்தடை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸ்டில் a difficulty activity and iterative process
One second, use case and other UML diagram will be guide for identifying attribute இருக்கட்டும் மெத்தடா இருக்கட்டும் அதோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதெல்லாம் UML diagram வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ attributes are a thing on object must remember as a கலரு. அதாவது ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம், ஐ மீன் ஒரு காரை எடுத்துக்கோங்க, காரோட கலரு, காஸ்ட், மேனுஃபேக்சர். ஓகேவா? அப்போ அதெல்லாம் அதோட attributes-ஆக வரும். ஓகேவா? Identifying attributes of the class starts with the understanding of the system's responsibility. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டோம், அதோட ஆன்சர் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? வாட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆப்ஜெக்ட் ஷுட் பி கீப் ட்ராக், வாட் சர்வீஸ் மஸ்ட் கிளாஸ் ப்ரொவைட், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் கெட் பண்ணி வந்து we can identify the attribute of the class அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது வந்து கிளாஸோட மெத்தடை வந்து ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஃபைனிங் attributes by analyzing use cases and other UML diagram. Attributes can be derived from scenario testing. Therefore, by analyzing the use cases, sequence or collaboration, activity diagram, state diagram, we can understand the class order responsibility, understand how it will interact with each other and how it performs the task. These are things will be analyzed. Okay, அப்போ நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து கீ இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். how am I going to be used, how am I collaborate with other classes, இந்த மாதிரி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது மூலமா we can define attributes by analyzing use case and other UML diagram. ஓகேவா? நெக்ஸ்ட் guidelines for defining attributes. Okay, so certain guidelines are there. Keep the class வந்து சிம்பிளாக இருக்கும். attributes are less likely to be fully described. இது ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட்டை attribute வச்சு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் only derived attributes இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே attributeல நம்ம derive பண்ணக்கூடாது. do not carry discovery of attribute to excessive இருக்கக்கூடாது. ஓகேவா? more attributes வந்து நம்ம ஆடும் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து guidelines for identifying defining the attributes. Okay, next object responsibility, methods and messages. So object not only describe abstract data, okay, abstract I mean shorter form, but also provide some service provide பண்றாங்க. So methods and messages are the workers of the object oriented system. Okay, I mean in object oriented environment la ஒரு piece of data வா இருக்கட்டும் ஆப்ஜெக்ட்டா இருக்கட்டும் அது வந்து it is surrounded by the நம்மளுக்கு என்னன்னா methods தான். Okay, so every class is responsible for storing certain information from the domain knowledge. Okay, it is also logical to us, I mean very logical. Okay, in order to perform the responsibility created by them, in order to get the information given by them. Okay, so this is object responsibility in the terms of the methods and messages. Okay, next defining method by analyzing UML diagram and use cases. Okay, yeah, event is considered to be an action. Event already சொன்னலையா, event is ஒரு action, mouse click, drag அதெல்லாம் பார்த்தோம். The transmit the information, click பண்ணா ஏதாவது ஒன்று occur ஆகுது இல்லையா ஸ்க்ரீனில், அதே மாதிரி. In other words, these actions operations that the object must be performed and as in the attributes methods can also derive from the scenario testing. Okay, so event is considered to be action. That action is performed in order to transmit some information. இது அதர்வைஸ் எப்படி சொல்லலாம்னா இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு ஆப்ரேஷன் சொல்லலாம். that the object has to be performed. பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஆசந்தி நம்மளுக்கு ஆட்ரிபியூட்டாக இருக்கட்டும் மெத்தடாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம் ஃப்ரம் என்ன சினாரியோ டெஸ்டிங் மூலமா வந்து we are deriving it அப்படின்றத we are saying. Okay, so with this we are completing our unit 2. ஓகேவா? ஸோ யூனிட் 3 வந்து ஃபுல்லாக வந்து டிசைன் தான். இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பார்த்தோமா. இப்போது தேர்ட் மாடியூலில் வந்து டிசைன் பார்க்க போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.